சிவாய். சன் அசோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோடி சொந்தங்கள் அவர் எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். தற்போது எடப்பாடியார் அவர்கள் முன்னாள் முதல்வர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். ஆளினால் எல்லாம் அவர் தான், இதான் விதி. முதல்ல ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தேன், அவருடைய ஜாதகம் நிறைய பேர் வலைதளங்கள்ல கூட சொன்னார். நான் ஏன்னா ஈசனார் ஒரு 10 தலை 8 இருந்துன்றதுன்னு அந்த இதெல்லாம் வலைதளங்கள்ல கூட நான் சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு நல்ல நேரம் இப்போதைக்கு கிடையாது, இந்த எலெக்ஷனே அவருக்கு தலைகீழ திரும்புன்னு சொல்லியிருந்தேன். அந்த அதுல ஸ்டாலின் ஐயா அவர்களை பத்தி முன்னிலை கொடுத்து சொல்லியிருந்தேன். அதுலயும் சில பிரேக்கும் நடந்தது. அதே மாதிரி அதுல எதிர்பாராம ஒன்று நடந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு அதுலயும் ஒன்று சொல்லியிருந்தேன். கடவுள் தான் அது, நான் கடவுள் இல்லை, நான் மனுஷன் தான், எல்லாமே எது வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி. வெற்றி என்பது நிச்சயம் இல்லை, தோல்வி வெற்றி மாறி மாறி வரதா செய்யும் தான் கொடுத்துருந்தேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்படின்னாக்கா, இவர் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது இவர் எப்படின்னாக்கா மிதுன லக்னம், லக்னத்துல கேது. இவருக்கு சனி உச்ச பலம் பெற்றிருக்காரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி உச்சம். அவரே 8க்கும் 9க்கும் உடைய பாக்கியாதிபதி அவரே தான், ஒரு அட்டமாதிபதி அவரே தான். 1. 2வது 10ல சூரியன் திக்பலம் பெற்றது, நல்ல ஒரு அமைப்பு, சிறப்பு. அதுக்கு அடுத்து சுக்கிரன் 5 கூடியவர், மாளவியா யோகம், அதுவும் 10ஆம் இடத்துல இருக்குது, ஒரு சிறப்பு. இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப இவர் இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் எப்படின்னாக்கா, கட்சியெல்லாம் உடையாதுங்க அப்படின்னு நான் ரொம்ப தைரியமா போல்டாவே கொடுத்துருந்தேன். கட்சி உடையாதுங்க, நீங்க வேணா பாருங்க. இந்த குருவை இப்ப அவருக்கு 11க்கு வராரு. எல்லாத்துக்கும் மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72ல கட்சி ஆரம்பிச்சதுங்க. இப்ப அவருக்கு அதிமுக கட்சியும் பலமா இருக்குது. இப்ப சனியை இப்ப 3க்கு போயிட்டாரு. ஜென்மத்துல சனி இருக்கும்போது தான் பூட்டு போட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா நடந்தது அது எல்லாமே. இப்ப இருக்கக்கூடிய காலம் அந்த கட்சியை உடைக்க முடியாதுங்க. சாதாரண கட்சியில 54 ஆண்டுகள் அந்த கட்சி பயணிச்சிருக்குங்க. இதுக்கு நடுவுல நிறைய கட்சி வந்திருக்குங்க. எந்த கட்சியும் அதை ஒன்றும் உடைக்க முடியலங்க. அதனால அது இமாலயத்துல இருக்கு. மீண்டும் உடைஞ்சவங்களாம் திருப்பி வருவாங்கன்னா, அதே மாதிரி நிறைய பேர் போனவங்களாம் மறுபடியும் வெளியே அதிமுக ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் நடக்குங்கன்னு சொன்ன மாதிரி நடந்தது. அதனால மக்களும் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்குன்னா, ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் தாங்க சாமான்யமான ஒரு அமைப்பு தூக்கி நிறுத்தும். எந்த ஒரு ஜாதிலையுமே இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்றது மனிதர்கள் மட்டும்தான் நம்ம வேறுபடுத்தி காட்டிக்கலாம். கிரகங்களுக்கு அப்படி கிடையாது. கீழே குண மேல தூக்கும், மேல குண கீழே கொண்டு கடாசும். யாருமே நிலையா ஒரு வெற்றி அனுபவிச்சதே கிடையாது. இவர் நிலையா இருப்பாரு, இவரு நிலையா இருப்பாருலாம் கிடையாது. முதலமைச்சரா இருந்து உயிர் போனவங்களா இருக்கிறாங்க. முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாலேயே உயிர் போனவங்களா இருக்கிறாங்க. நாட்டினுடைய தலைவர்களே நான் அடுத்த நான் பெரிய ஆளா ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்புல இருக்கிறவங்க கூட திடீர்னு புட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா இது உடல் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நடக்கும். எதுவுமே நிலையானது கிடையாது. அவ்வளவுதான். மூச்சு விடுற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு உடல் சொந்தம். மூச்சு நின்று போச்சுன்னா இந்த உடல் அவனுக்கு சொந்தம் இல்லை. எதுவுமே ஒரு மனுஷனுக்கு சொந்தம் இல்லை. இதான் விதி. நிலையானது அவனுடைய கொண்டு வந்த அவனுடைய அன்பு, செய்த புண்ணியம், அவனுடைய கர்ம விதிப்படிதான் நடக்கும். இதுதான். அப்ப காலத்தின் அமைப்புக்கு ஏற்பாற்போர் எல்லாமே நடக்கும். இப்ப இவருடைய ஜாதகம் இவரு எடப்பாடியார் ஜாதகம் சிறப்பான ஒரு ஜாதகம். கன்னி ராசிக்கு 11ல குரு வந்தது. லாபம், அதாவது சாதாரண லாபம் இல்லை, 3-4 விதமான லாபம். எல்லாத்துக்கும் மேல குருவை சனியை பாக்குறாரு. சனி இந்த லக்னத்துக்கும் யோகம். 2வது இவருடைய ஜனனகால ஜாதகமும் பலமா இருக்குது. புதன் திசையில சுக்கிர புத்தி போகுது. ஏன்னா லக்னாதிபதியே தசை நடத்தும் போது லக்னத்தை பலப்படுத்துவார், தன்மானத்தை பலப்படுத்துவார். தன்மானம் போற மாதிரி வைக்க மாட்டார். கௌரவம் காப்பாற்றப்படும், மானம் அவமானம் எல்லாம் வராது. அதுக்குதான் என்னதான் 7 சனியா இருந்தாலும், அஷ்டம சனியா இருந்தாலும், அர்த்தாசம சனியா இருந்தாலும், கெண்டக சனியா இருந்தாலும், 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி இவங்கெல்லாம் பலமா இருந்து அந்த தசை அவங்களுக்கு இந்த 3 பேருக்குள்ள ஏதாவது ஒரு தசை நடத்தினா அவங்க கௌரவம் சிறப்பா இருக்கும். 8ல சனி போனானா 10ல சனி வந்தா நமக்கு என்னங்க? நமக்கு அந்த காலகட்டங்கள் நல்லா இருந்து போச்சுன்னா நல்லாவே இருக்கும். நிறைய இடம் இருந்து வளம் போனானா, வளம் இருந்து இடம் ஆனா நமக்குன்னா. அதனால நமக்கு தசாபுத்தி பலமா இருந்து போச்சுன்னா இந்த 7.5 அஷ்டம சனி இதை பத்தி நம்ம கவலையே இல்லை. இப்போதைக்கு அவருக்கு பலமா இருக்குது. ஏன்னா லக்னாதிபதியே தசை நடத்துறார். அதனால 5-9 சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்யும்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதனால திரு எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம் பலமா இருக்கு. அதனால லக்னாதிபதி பலமா இருந்து அவர் கூட
5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி அவரோட வீட்டுல இருந்து அவரும் பலம் பெறாரு. அந்த அந்த சுக்கிரனும் பலமா இருக்கனால இவர் சாதாரணமா இவரு நினைக்காதீங்க, பலமா இருக்கும். ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் கட்டி காத்த அந்த பெருமையை இவர் கட்டி காப்பாருன்னு சொன்ன கிரகங்களும் வந்துருச்சு. கட்சி ஆரம்பிச்ச அந்த நாள் அந்த இதுவும் நல்லா இருக்கு. இப்போ பவுண்டேஷன் நல்லா இருக்கனால இமாலய வெற்றி பெறதுக்கு தயாரா இருங்க. இதான் விதி. எப்போ வேணாலும் எதுவும் நடக்கும். இப்ப ரீஎலெக்ஷன் வைங்க, இன்னைக்கு இவர் ஜெயிப்பார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்ப கிரகம் இவருக்கு சாதகமா இருக்குது, தசாபுத்தி இவருக்கு சாதகமா இருக்குது, ஜனனகாலம் இவருக்கு சாதகமா இருக்கு, அது மாதிரி கட்சியினுடைய ஜனனகாலமும் சாதகமா இருக்கு. இது எல்லாமே எதுலையும் சிக்கலே கிடையாது. அதனால முதல் சிக்கல் முற்றிலும் சிக்கல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே சிறப்பா இருக்குது, யோகமா இருக்கு. மகாலட்சுமியா வந்து உட்காந்துருக்கா யாருக்கு கூட, எடப்பாடியார் கூட ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அம்மனுடைய அருள் இருக்கு, ஜாதகம் நல்லா வேலை செய்யும், குலதெய்வ அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கனால இவருக்கு முதன்மையான ராஜயோகம் இனிமேல் தான் இவர் காத்துட்டு இருக்கு. இவர் சிறப்பான ஒரு யோகத்தை முதன்மையான ஒரு அமைப்புல இவரு பலம் பெறுவார். இவர் பலம் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆனாதான் கட்சியை விட்டு வெளியே போனாலும் மீண்டும் வருவாங்கன்னு அடிச்சு சொன்னா மீண்டும் வந்துட்டாங்க. இதுதான் விதி. இப்ப நான் சொல்லி வரலன்னு வச்சுங்களேன், நீங்க கேட்கலாம், என்னங்க நீங்க சொன்னீங்க வரவே இல்லை அப்படின்னு கேட்கலாம். பொய்யான கணக்கை நான் சொல்ல மாட்டேன், அதுல இருக்கிறதா சொல்லுவேன். இதை வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப கட்சியினுடைய பலம், கிரகங்களுடைய பலம். யார் இப்ப ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் சாதாரண ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் சாதாரணமா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா தூக்கி விட்டுரும். இன்னும் அவன் ஜாதகத்தை பெரட்டி பார்த்து பாருங்க, உள்ள ராஜயோகம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். என்னடா ராஜயோகம்னா லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி யாராவது ஒருத்தர் உள்ள இருப்பாங்க. அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கார் வாங்குறது கூட உனக்கு காசு இருக்காது. அப்ப போய் பாருங்க 4 கார் வாங்கி நிற்போம். இதுதான் விதி. பணம் எப்படிதான் வரும் தெரியாது, அவன் செய்த கர்ம புண்ணியப்படி வந்தே தீரும். இதுதான் விதி, இதுதான் விதி விலக்குன்னு சொல்ல முடியாது. விதி விதி விலக்கு, ஒவ்வொரு விதிக்கும் 100 விலக்குகள் உண்டு. அதாவது கிரகங்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது எதையுமே யோசிக்காது, சிந்தாம சிதறாம அழகா யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இப்ப எடப்பாடியார் ஜாதகம் உச்சத்துல இருக்குது, உச்சத்துல இருக்குது, உச்சத்துல இருக்குது. ஓம் நம சிவாய்.